இந்த டீ குடிக்கிறதுக்கு எனக்கு பயங்கர ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதனால இந்த ஈத் லீவில் 2 பேர் மீட் பண்ண ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக கிளம்பியாச்சு. போய்கிட்டு இருக்கோம். வழக்கமான ரோடு, பாலைவனம், அதே வெயில். போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் பார்த்தோம். சாப்பிட்டு ஒரு சின்ன ஒரு டீ. ஆனால் வெயில் கொளுத்துது, பயங்கர வெயில், யாருமே இல்லை. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா எல்லாரும் பார்த்து பழகின ஒரு பழைய இடத்த 2026 நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். அதுதான் கோஸ்ட் டவுன். ஸோ இதை நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அது நாங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணி வந்திருக்கோம். என் ஃப்ரெண்டை நான் நிறைய தடவை மீட் பண்ணலான்னு கூப்பிட்டுருக்கேன். அவர் வரவே இல்லை, இப்போ இங்கே பிஸியாக இருந்தார். ஆனால் அந்த கோஸ்ட் டவுன் பார்க்கலான்னு சொன்ன உடனே அவர் வேகமாக கிளம்பி வந்திருக்காரு. ஸோ என்ன பிளான்? நான் எதுக்கு வந்திருக்கேனாக்கா, கோஸ்ட்டை பார்த்தே ஆகணும். ஊரில் நிறைய கோஸ்ட்டை பார்த்துருக்கோம். கோஸ்ட்னா பேய். ஊரில் நிறைய பேயை பார்த்துருக்கோம். மோகினி பேய், பிசாசு பேயின்னு. இங்கே துபாயில் என்ன பேய் இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். சரி, ஏதாவது மல்லிகைப்பூ வாசனை, கொலுசு சத்தம், இல்லை இங்கே வேற என்ன ஊரில். ஆனால் நாங்கள் இப்போ வரும்போது பயங்கர வெயில், தாங்க முடியாத ஒரு வெயில் காரில். அதனால நாங்கள் வழியில் இந்த ஒரு காஃபி ஷாப் பார்த்தோம். ஸோ இங்கே நிறுத்திட்டு ஒரு காஃபி குடிக்கலாம்னு பிளான் பண்ணேன். பட் நான் டீ சொல்லியிருக்கேன், இவர் ஜூஸ் சொல்லியிருக்காரு. வெயில் தான், பட் இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷனல் மாற்றக்கூடாதுல்ல, அதனால டீ சொல்லியிருக்கோம். ஸோ டீயை குடிச்சிட்டு மறுபடியும் பார்க்கலாம். வெளியில பயங்கர வெயில். ஸோ நாங்கள் இப்போ டென்ட்டுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இங்கே ஒரு ஏர் கூலர் இருக்கு. இருந்தாலும் வெளியே கம்பேர் பண்ணக்குள்ள வெயில் கம்மியா இருக்கு. ட்ராவல் பண்ண வேண்டியதான். இது ஒரு சின்ன ஒரு 2-3 ஹவர்ஸ் ஜேர்னி தான். பட் ஏதாவது போட்டோ ஷூட் பண்ணுறது நல்ல கண்டென்ட் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். போயிட்டு ஷூட் பண்ணிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வெயில் அந்த டீ குடிக்கிறதுக்கு எனக்கு பயங்கர தைரியம் வேணும். டம்ளரையே பிடிக்க முடியல, அவ்வளோ கொதிக்குது. இதை நான் எப்படி குடிக்க போறேன்னு தெரியலையே. கப்பை கொடுத்துட்டு, கிளாஸை கொடுத்துட்டு கப்பு கேட்டேன். அவர் கிளாஸ் வேண்டாமா எட்டுமா சொல்லிட்டாரு. அதனால கிளாஸோட போக வேண்டியதான். ஹாய் காய்ஸ், ஃபைனலாக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதுவும் தெரியாத தூரத்தில் அதுதான் அந்த கோஸ்ட் பரிட் வில்லேஜ். ஸோ அதுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே நிறைய கார் நிற்குது, மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் மட்டும் தான் அங்கே இருக்குன்னு நினச்சோம், நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன மரங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பெரிய மரம் இந்த இடத்துல வித்தியாசமாக இருக்கு. இங்கே இருக்கிற எல்லா மக்களும் நிழலை தேடி இங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த நிழல் தான் இப்போ சொர்க்கமே. இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மரமா இருக்கு. இந்த போட்டோ எடுத்திருக்கேன், பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது நிறைய பேர் இருக்கிறாங்க. மாஸ்க் இருக்குல்ல. ஆனா இது நல்ல வெதர்ல வரணும். வெயில் கொளுத்துது. பாருங்க, இதான் சொன்னாங்களா எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க பாருங்க. மலையாளம் இருக்குது, இங்கிலீஷ் இருக்கு, அரபிக்கு இருக்கு, தமிழ் இருக்கு, எல்லா லாங்குவேஜும் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அவங்க லாங்குவேஜ் ரீச் பண்ணிருக்காங்க. இங்க பேயை விட கொடுமையானது எது தெரியுமா ப்ரோ? பேயை விட கொடுமையானது இங்க அடிக்கிற வெயில் தான். பயங்கர வெயில். இதுவே நம்ம 5 மணிக்கே வெயில் கொடுத்தது. நம்ம 2-3 மணிக்கு வர பிளான் பண்ணோம். அப்போ ப்ரோ, இந்த இடம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? நிஜமாலும் பேய் இருக்குமே தோணுதா? ஆனால் எனக்கு பேயை விட மக்கள் கூட அதிகமாக இருக்குது.
இல்லை, இந்த இவ்வளோ பெரிய இடத்த நிறைய வீடு இருக்கு, கட்டி இதை சும்மா விட மாட்டாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே நிறைய பேர் வாழ்ந்ததாகவும், அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஒரே நைட்டில் எல்லாம் காலி பண்ணி ஏதோ ஒரு அமானுஷ்யம் இங்கே இருந்ததாகவோ ஏதோ ஒரு கேள்விப்பட்டேன். நானும் தேடுறேன் ஏதோ ஒரு பேய் மாட்டோன்னு. இங்கே மாசம் இருக்கு, இதுக்குள்ளே போகணுமா, போய் பார்ப்போமா? இஷ்டம். ஆக்சுவலாக வந்து நம்மளை பேய் பார்க்காத வரையும் அதுக்கு நல்லது. எடுத்த பாரு. அவ்வளோதான், ஒரு 4-5 வீடு தான் கெஸ்ட் ஹவுஸ். அவ்வளோதான். இது மாஸ்க் நினைக்கிறேன்ல. இந்த கேட்டு ஈவினிங் டெஸ்ட்டில் வரும். இந்த கேட்டா இதுதான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஸ்கேரியாக இருக்குது, இருட்டாக இருக்குது. பார்ப்போம் உள்ள என்ன இருக்கு. அது மாதிரி ஆனால் முள் செடி முள் பார்த்து வாங்க. ஃபைனலாக நாங்கள் அந்த இடத்த வந்து பார்த்தாச்சு. நாங்கள் தேடின பேய் ஒன்றும் இங்கே இல்லை. லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு மாஸ்க், அவ்வளோதான். ஹாய் காய்ஸ், இந்த லொக்கேஷனில் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், பார்த்தாச்சு. இந்த இடத்துல வந்து நாங்கள் எதிர்பார்த்த பயம் இன்னும் பத்தலை. நாங்கள் இன்னும் ரொம்ப சீரியஸாக எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த ஃபீல் இருக்குது, அந்த இடத்தோட ஒரு எம்டினஸ், அந்த மரங்கள், அந்த ஒரு தனிமையான ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம நிறையா படங்கள் பார்த்ததுனால நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இங்கே பத்தலை. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இவ்வளோ எப்படி இருந்துச்சு? எனக்கு பார்க்கறதுக்கு இன்னும் இருட்டாக இருந்தால் பயமாக இருக்கும். ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, வெயில் புழுங்குது பயங்கரமாக, தாங்க முடியும்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ஊரில் பேய் வந்து கோயில் இது, அதனால பேய் வந்து ஒரு காமெடியாக போயிடுச்சு. என்னக்கா, நம்ம பேயை வந்து முன்னாடி பயந்துருக்கோம், காமெடி பண்ணி அதை ஃபன் பண்ணி பண்ணனால பேய் மேலே இருக்கிற ஒரு டெரர்னஸ்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் இந்த இடம் அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ஃபேமிலியோட வரும்போது வெயில் நல்ல விஷயம் வந்துடாதீங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு கூல் வெதரில் வாங்க, அப்போ தான் கொஞ்சம் பொறுமையாக இடத்த பார்த்து ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் இந்த வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோவில் நம்ம சந்திப்போம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.